வைகைக்காக மட்டும் அந்த கூட்டம். வைகை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய மைக்ரோ வாட்டர் ஷெட் ஃபார்மேஷன்ஸ், நுண்ணீர் வடிநில பகுதிகள் வந்து நல்லா இருக்கணும். ஒவ்வொரு கால்வாயும் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு ஓடையும் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு ஊத்துலையும் தண்ணி வரணும், ஒவ்வொரு ஊர்லையும் தண்ணீரையும் தண்ணீருக்கான பாதுகாப்பு பற்றிய உணர்வுகளும் வர வேண்டும். வைகை வானத்தில் இருந்து விழுந்து காட்டுக்குள்ளே விழுந்து ஏதாவது போய்கிட்டு இருக்கு. அதை எல்லாரும் ரொம்ப பேர் குழாய் போட்டு பிடிக்கிறான், குழாய் இல்லாமல் பிடிக்கிறான், வெளியிருக்க போகிறான், முன்னுக்கு இருக்க போகிறான். இவ்வளோதான் அதை பயன்படுத்துகிறோமே தவிர அதனுடைய அருமை பெருமைகளையும் அதனுடைய வரலாற்றையும் நம் மக்களுக்கு நாம் எடுத்து சொல்கின்ற ஒரு பெரிய பொறுப்பை நாம் எடுத்து இப்போ சுமந்து சென்று கொண்டிருக்கின்றோம். யாராலையும் நாம் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, நம்மை நாமே தேர்ந்தெடுத்து கொண்டோம். There is no representation from anywhere else. We are representing the cause. இந்த காரணத்தை நாம் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். அதனால் நம்ம வந்து யாரை தேர்ந்தெடுத்து இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. இங்கே உட்கார்ந்துருக்க என்னுடைய நண்பர் அலெக்சாண்டர் வந்து மதுரை மாநகராட்சியினுடைய ஒரு மேயராக மட்டுமல்ல, மதுரைக்கே ஒரு தந்தையாக விளங்கிய மதுரை முத்துவை எதிர்த்து தலைவர் காமராஜரால் நியமிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர். இன்றைக்கு அரசியலில் எவ்வளவோ உயரத்துக்கு எவ்வளவு பேர் போயிட்டாங்க, பட் அவரால் எங்கேயுமே வர முடியல. அவரோட சேர்ந்தவன் நானே, என்னை பத்தி அவர் தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது, என்னாலையும் உயரம் வர முடியல. ஏன்னா ஊரை பத்தியே சிந்திக்கிறோம், ஊரை பத்தியே பேசுறோம். ஆனால ஓட்டை பத்திய ராஜதந்திரங்களை நாங்க கைவிட்டு விட்டோம். ஆனால ஓட்டு என்பது வந்து ஆட்சிக்கு உரியதே தவிர இந்த நாட்டுக்கான ஒரு நல்ல திட்டங்களை தீட்டுவதற்கான ஒரு அதிகாரத்தை கொடுக்குமே தவிர இந்த மக்களை பாதுகாப்பதற்கும் அதற்கான சிந்தனையை உருவாக்குவதற்கான மனிதர்களை உருவாக்குவதற்கு ஒரு பேரமைப்பு தேவை. அந்த பேரமைப்பை நம்முடைய ராஜராஜ சோழன் என்ன அவர் வந்து உருவாக்குறார். நான் நம்மாழ்வாரை பத்தி எல்லாரும் ரொம்ப சொல்றீங்க, நம்மாழ்வாரோட நான் வாழ்ந்தவன். நீங்க செலவழிச்ச 10-15 லட்சமும் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியும். என்ன அவர் எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியும். அவரோட ஆரம்ப காலங்களில் இருந்து எங்கெங்கேயோ போய் 45 ஏக்கரை ஜாரி வாங்கி 50 ஏக்கரை ஜாரி வாங்கி எல்லாம் வாங்கி எப்படியாவது விவசாயத்தை கொண்டுட்டு வந்துடணும்னு சொல்லி காட்டுக்குள்ள போய் விதையை கையிட்டு பறிச்சு விதைய போட்டு தண்ணியை ஊத்துறான்னு சொல்லி அதை கூட எறும்பு தின்னுட்டு போய் அங்க வயக்காட்டுல இருந்த நீங்க பாட்ட சொல்லிட்டு போயிருக்கீங்க ஊரை விட்டு, பூரா எறும்பு திக்குது, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மாத்தி இந்த மாதிரி பெரிய சிறனாண்மைன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஐக்கானா அவருடைய தாடியும் அவருடைய உருவமும் நிற்குது. திருவள்ளுவருக்கு பிறகு ஒரு பெரிய உருவமாக அது உருவெடுத்து நிற்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆட்கள் எல்லாம் உருவாகிவிட்ட இந்த பூமியில சரியான கல்வி முறையும் சரியான பயிற்சி முறையும் சரியான திட்டமிடலும் மக்களை பங்கெடுக்க வைப்பதும். வைகைன்னு சொன்னா அந்த ஆறு நமக்கு சொந்தம் என்ற உணர்வும் மதுரை மக்களுக்கு வர வேண்டும். வைகைக்கு வருகின்ற ஒவ்வொரு கால்வாயும் நமக்கு உரியது என்று அந்தந்த ஊருக்கு வர வேண்டும். நீங்க கொடகனாரில் வந்திருக்காங்க, அவங்களுடைய போராட்டம் பெரும் போராட்டம். சட்டம் ஒன்று சொல்லுகிறது, ஆனா நடக்கிறது ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க கொண்டு போய் சொல்றதுன்னே தெரிய முடியாது. தாயிட்டால்தான் பால் கிடைக்கும். என்ன தாயே பால் கொடுக்க மறுத்துட்டா எங்க போய் அழுகிறது புள்ள? ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இன்னைக்கு ஆத்தை பாதுகாக்கின்ற வீரர்கள் எல்லாம் வந்து என்ன செய்யறது தெரியாம பச்சை துண்டை தோல்ல போட்டுக்கிட்டு இன்னும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது துண்டு சுமையா இல்லாதனால அதுக்கு அவர்களால நடக்க முடியுது. அது கொஞ்சம் சுமையா இருந்தாலும் படுத்துருவோம். அந்த அளவுல ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இங்க உட்கார்ந்து இருக்கிற என்னுடைய நண்பர் சார் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். திருச்செல்வத்தை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க முடியும். ஒரு நல்ல இளைஞர். அவர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை கிராம முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துகின்ற ஆந்திர அரசாங்கத்தினுடைய குழுவிலே அந்த முதல் மந்திரியால் நியமிக்கப்பட்டவர். அவர் ஒரு விமான விபத்தில் இறந்து போனாரு. அதனால இவருடைய எதிர்காலம் இறந்து போச்சு. ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டமாக ஒரு திட்டம் இருந்தது என்றால் அந்த திட்டம் அரசாங்கத்தால் நடத்தப்படும். இன்றைக்கு இருக்கிற அரசியல்ல வந்து ஒரு திட்டம், அந்த திட்டத்தை கொண்டு வருவதனுடைய திட்டமாக அவருடைய ஆயுள் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வந்து அதை மறந்துடுறான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மறக்கப்பட்ட இளைஞர்கள்ல அவர் ஒரு ஆளு கழுத்துக்கு எதையால் கட்டியை போட்டுக்கிட்டு பயப்படாதையா அப்படின்னு சொல்லி நான் வந்து அவர் அப்படியே கொஞ்சம் தட்டி கொடுத்து வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவர் வந்து ஒரு கிராமத்திலே நீராதாரத்தையும் நீராதாரத்தின் மூலமாக வேளாண் முன்னேற்றத்தையும் அதன் மூலமாக அந்த சமுதாயத்தின் மறுமலர்ச்சியையும் 6 ஆண்டுகளில் கண்கூடாக காட்டிய ஒரு பெரிய மனிதன். என்ன சொல்லப்படுதுன்னா
போனேன். அது வந்து தமிழ்நாட்டுக்கெல்லாம் தெரிய வந்தது. அங்க போனோம், வந்தது, கலெக்டர் வந்தாரு, ஏதோ கம்மாயை பண்ணணும் அதை பண்ணணும். கம்மாயை பண்ணி விட்டு இருந்தா அடுத்ததுல நீர்க்கருவை திரும்ப வந்திருக்கும். அதை மக்களோட சேர்ந்து இயக்கமாக்கி அங்க உருவான பொருள்களை பூரா ஆன்லைன்ல வந்து வியாபாரப்படுத்தி அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் அவர்களே, நிர்வாகமே, ஒரு கலெக்டர் அல்ல, மாறி மாறி வருபவர்கள் எல்லாம் அந்த திட்டத்துக்கு ஒரு முக்கியத்துவம் தான். வேப்பங்குளம் மாடல் என்கின்ற ஒரு மாடலை உருவாக்கி அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறார். நம்ம ஐயாவை பத்தி சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப தெரியாது. ஐயாவை பத்தி நான் எஸ்ஆர்எஸ் காலத்துல வந்து உங்களோட ரொம்ப வேகமா வேலை பார்த்தேன். டாக்டர் ரால்ஃப் குன்னமன் வந்து தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது எஸ்ஆர்எஸ் வந்து அங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல சீஃபா இருந்தாங்க. ரொம்ப வேலைகள் நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ என்னுடைய காலம் கொஞ்சம் கடந்து போயிடுச்சு, நீங்க கொஞ்சம் இளமையா பின்னாடி வந்துருக்கீங்க. அதனால வந்து உங்களுக்கு கல்லூரியோட எனக்கு தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. ஐயாவோட எனக்கு வந்து ஒரு அதிசயமான ஒரு உறவு ஏற்பட்டது. அது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, ராஜேந்திர சிங் அவர்களுக்கு வந்து இந்த உலகத்திலேயே வந்து தண்ணி அந்த ஒரு ஆள் தான் கொண்டுட்டு வந்த மாதிரி எல்லாரும் போட்டுருவோம். ஆனால் எல்லாருமே அதை பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு வருவதற்கு தயங்குறமா முடியலையான்னு எனக்கு தெரியல. பட் அந்த முயற்சியை நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தோம். தமிழ்நாடு முழுவதும் 6 ஆறுகளையும் சுற்றி வருவதற்கு அதை ஒரு ஸ்கீமுக்கு கீழே கொண்டுட்டு வந்து அதுக்கு ஒரு சிறு தொகையை ஒதுக்கி அண்ணா ஆசாரை அவர்களை எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்தி அதை முடிச்சோம். அதுல இருந்து அவர்களுடைய உறவு எனக்கு ஏற்பட்டது. ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு என்றைக்குமே வந்து இன்னைக்கு வைகைக்காக வேண்டி நாங்க பல வேலைகள் பார்த்திருக்கோம். அதை நாங்க சொல்ல விரும்பலாம். ஆனா நீங்க ஏதாவது நேரம் இருந்தா தயவு செஞ்சு அந்த ஆத்தை அதை இனிமேல் வந்து நீர் உறிஞ்சி குழிகள் அது மாதிரி போடுறது, அடுத்து இருக்கிற குப்பைகளை எடுத்துட்டு போறது, மக்களை ஒருங்கிணைப்பது, அவர்கள் மூலமாக குப்பை கூடங்கள் சேராமல் இருப்பது, ஆற்றின் கரைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல ரொம்ப 258 கிலோமீட்டர் அந்த திட்டத்தின் கீழ் பல வேலைகள் நடக்கிறது. பணம் காரணமாக ஒரு சில நேரங்களில் தாங்கமாக பணம் வருகிற போல நடக்கிறது. உற்சாகத்தோடு போய்கிட்டு இருக்கிறோம். இப்ப இருக்கின்ற ஒரே ஒரு விஷயத்தோடு நான் இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். The water issue in this soil is pertaining to the micro watershed management. Indian Soil and Land Institute, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் 6400 வரைக்கும் மீட்கப்படாத நிலைக்கு நாம அதை வந்து ஜோதியை முடிச்சிட்டோம். இனிமேல் அது வந்து எந்திரிக்காது. அதுல எதெல்லாம் அடங்குது நீங்க எடுத்துக்கலாம். நீங்க சொல்ல போனா சென்னையில் இருக்கிற பெரிய தொழிற்சாலை திட்டங்கள் the micro watershed formations of this state is dilapidated into several pieces. எந்த பக்கம் போன தண்ணி எந்த பக்கம் 2641 பஞ்சாயத்துகளின் மூலமாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பயன்படுத்தி இந்த அரசாங்கம் அதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நீர் மேலாண்மை நிபுணர்களும் வேளாண் நிபுணர்கள் வந்திருக்கிறாங்க. நாமெல்லாம் அவர் டெல்லியில இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு கூட்டம், ஐயாவும் வேல்முருகன் நம்ம முதன்மை டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அவங்களும் வரதா சொன்னாங்க. ஒரு திடீரென்று ஏற்பட்ட அவர் சொல்ல இந்த கூட்டத்தை நம்ம ஏற்பாடு பண்ணணும். இந்த கூட்டம் வந்து இன்னைக்கோட முடியறது ஒருங்கிணைத்து இந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு போவதற்கான வழிமுறைகளை நாம் ஆராய முடியும். ஏற்கனவே நம்ம இதில் ஈடுபட்டிருக்கோம்னு சொல்லிக்கொண்டு ரொம்ப நேரத்தை எடுக்க விரும்பாமல் நான் முடித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் பேசுவார்கள், டீன் அவர்கள் பேசுவார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப சுருக்கமாக விஷயத்தோட மட்டும் சொல்லிட்டு நீங்களும் பங்கெடுக்கிறீங்க இருக்கணும். 8 மணி 8:10க்கு சாப்பாடு, அது வரைக்கும் இந்த கூட்டத்தை நம்ம நடத்தலாம், சிறப்பாக நடத்தணும். நம்ம இந்த தர்ம இயக்கத்தோடு சேர்ந்து இந்த வேலையை தமிழகம் முழுவதும் எடுத்துட்டு போவதற்கும் நம்ம சீஃப் ஜெனரல் மேனேஜராக இருந்து நபார்டிலிருந்து வெளிவந்து மக்கள் இயக்கங்களை கட்டி எழுப்புகின்ற ஒரு மாமனிதனாக இருக்கின்ற அவருடைய ஒத்தாசைகளை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நான் மிகவும் விரும்புகின்றேன். அவர்கள் நமக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும். நம்முடைய வேளாண் பல்கலைக்கழகத்தின் முதல்வர் அவர்களும் நம்மோடு இருந்து நம்மை ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கெல்லாம் நன்றியை கூறுகின்றேன். இந்த திட்டத்தை தொடர்ந்து எடுத்துச் செல்ல நீங்கள் உபயோகமான மனிதர்களாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.